எபிசோடில் அந்த குறும்படம் போட்டாங்க இல்லையா, அந்த குறும்படத்தை மட்டும் நான் ஒரு 10 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த ஒரு போர்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எபிசோடு ரொம்ப மொக்கையாக போயிருக்கும். அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் ஓகே இன்னைக்கு சண்டே எபிசோடை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு காட்டின ஒரு செக்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு என்ன மாசான எடிட்டு, சீரியஸாக நான் இப்படி ஒரு குறும்படம் நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா, பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க்கை சாண்ட்ரா கிட்ட சொல்கிறது அதை வந்து காட்டுவாங்க, அதனால தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு அதை மட்டும் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இது குறும்படம் மாதிரி இல்லை. சாண்ட்ராவுக்கு இந்த எவிக்ஷன் ஆகி போகும்போது ஒரு வீடியோ போடுவாங்க இல்லையா, அந்த வீடியோ எடிட் மாதிரி இருக்குது. எப்பாடி என்னடா மாசான மூமெண்ட். அதில் நீங்கள் பாருங்களேன், எத்தனை ஜோக்கர்ஸ் வந்து நமக்கு தெரியுமா? விக்கல்ஸ், வியானா, திவாகர், இவர் சபரி மட்டும் கண்டுபிடிச்சாரு முன்னாடியே. இன்னும் பிற ஆட்கள் கூடவே திவ்யா கூடிய ஆக்ஷன்ஸு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவில் எப்பா செம்ம காமெடி, செம்ம ஃபன்னு. பாரதி ஐயோ செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த குறும்படம், வேற லெவல் சான்ஸே இல்லை. ஸோ இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம், நம்ம லைனாக பார்த்துருவோம் சரிங்களா. எடுத்தோடனே வந்து திவாகருக்கு தான் ரோஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவா எத்தனையாவது ப்ரோமோவில் திவாகரை ரோஸ்ட் பண்ணுறது காமிச்சாங்க. 3வது ப்ரோமோ, அந்த 3வது ப்ரோமோ அதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. திவாகரை போட்டு பொலன்னு பொழுகிறாரு நம்ம விஜேஎஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரெடிட்டு, அந்த கிரெடிட்டை பற்றின அந்த ஒரு டாக் போகுது. நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் இந்த வாரம் வந்து பல வேலைகள் செஞ்சேன், ஆனால் அதுக்கான கிரெடிட் எனக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு போயிடுச்சு. அதில் தான் அமித் அவர்களை வந்து கோத்து விட்டு சில வேலைகள் பார்க்குறாங்க. சேதுபதி எபிசோடே பார்க்கல போல இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னிவல் அப்படிங்கிற அந்த மேட்ரிக் வந்து அமித் அவர்களை போட்டு தீபக், எனக்கு அந்த போர்ஷன் புரியவே இல்லை. எதுக்காக தீபக்கை வர வைக்கணும், அதுக்கான அவசியம் என்னன்னு எனக்கு சீரியஸாக தெரில. இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது தேவையும் கிடையாது. தேவையே இல்லாமல் தீபக் அவர்களை வர வச்சு அவர் எதுக்காக பொய் சொல்லணும்? அவர் அங்கே என்ன சொன்னாருன்றது கிளியராக வீடியோவில் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். அவர் தான் சொல்கிறாரு, நம்ம பீட் பாக்ஸிங்கை நிறையா பார்த்தாச்சு, அதை கொஞ்சம் குறைங்க, ரொம்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவர் தான் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டேஜில் வந்து நான் அப்படி சொல்லலை அப்படின்றாரு. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து அமித்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி நான் அவ்வளோ வேலை செஞ்சேன், அந்த கார்னிவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் தான் ஐடியா கொடுத்தேன், பட் அதை வந்து சொல்லவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கு சேதுபதி அவர்கள் கேட்கும் பொழுது அரோரா கூட சேர்ந்துக்கிட்டு அரோரா சொல்கிறாங்க, பிரியங்கா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண சொன்னாங்க இவரை நம்ம எஃப்ஜேவை, அதை கூட வேணான்னு சொல்லிட்டு நம்ம அமித் அவர்கள் தான் சொன்னார் அப்படின்னும் போது அமித் சொல்கிறாரு, இல்லை வந்த கெஸ்ட்டே வந்து ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க அப்படின்னும் போது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாரு சேதுபதி. இவர் தீபக் சொன்னாருன்னு சொன்னோன்னே தீபக்கை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்து, நான் அப்படி சொல்லலையே, பண்ணுங்க, ஆனால் ரொம்ப அப்படி தான் சொன்னேன் அப்படின்றார். என்ன தீபக் அண்ணே, நான் உங்களை எவ்வளோ தைரியமான ஆள் நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அமித் அவர்களை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா எஃப்ஜேவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போய் எஃப்ஜே பக்கமே அது திரும்பிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிகிட்டே இருக்காங்களா, பேசிகிட்டே இருக்கும்போது அமித் வேலையை செய்யலை அப்படின்ட்டாங்க. அமித் வந்து எந்த வேலையும் செய்யலை, நாங்கள் 2 பேர் தான் செஞ்சோம். ஆனால் ஃபைனலாக போயிட்டு அவர் தான் வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஒரு வார்த்தை இவங்க தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல அமித் அவர்கள் நம்மளே பார்த்தோம். அமித் வந்து இந்த ஜக்கூசியை போட்டு பயங்கரமாக தொடச்சி க்ளீன் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி அதெல்லாம் பயங்கரமாக ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார். அது இவங்க 2 பேரும் பார்க்கலையாம், அரோராவும் எஃப்ஜேவும் பார்க்கலையாம். அது வந்து சொல்கிறாரு, சார் நான் வந்து 5 அண்டா தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நான் சுடு தண்ணியை கொண்டு போய் ஒரு வாட்டியும் ஊற்றி நான் வந்து அந்த ஜக்குசியை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது அதுக்கு சாட்சியாக கானா வினோத் எந்திரிச்சு சொல்லிடுறாரு, ஆமாம் சார் நான் கூட பார்த்தேன், அவர் வந்து பண்ணார் அப்படின்னும் போது உடனே எஃப்ஜே என்ன சொல்கிறான், நான் பார்க்கல அப்படின்றான். ஏன்னா நீ பார்க்கலன்றதுக்காக ஒருத்தர் வேலை செய்யலைன்னா சொல்ல முடியாதுல்ல. சேதுபதி அதை தான் கேட்குறாரு, நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? இதோ கானா வினோத் தான் சொல்கிறாரே. ஸோ நீங்களும் வேலை செஞ்சுருக்கீங்க, அவரும் வேலை செஞ்சுருக்காரு கரெக்டாக அப்படின்னும் போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து வந்து முடியுதா. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சவொடனே எஃப்ஜேக்கும் வியானாவுக்கும் ஒரு வாக்குவாதம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி கண்ணில் ஏதோ இருக்குது, ஆனால் இதை உறுத்திக்கிட்டு இருக்கு, மன்னிச்சிருங்க. ஸோ எஃப்ஜே வந்து கிரெடிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும் பொழுது வியானா எந்திரிச்சு சொல்கிறாங்க,
இவர் இப்போ கிரெடிட்டுக்காக இவ்வளோ பேசுகிறாருல்ல சார், அவர் வந்து ஒன்று பண்ணார் சார், அவர் வந்து மற்றவங்களுக்கு கிரெடிட் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சார், அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே வந்து கிளாப்ஸ் வேறு. என்ன மேட்ருனா, பிரியங்கா தண்ணி கேட்டிருப்பாங்க, இவங்க வியானா டக்கு டக்குன்னு போய் ஒரு கிளாஸை கழுவி தண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அதை வந்து திவ்யாவும் ஊற்றிருப்பாங்க, எப்ஜேவும் ஊற்றிருப்பார். திவ்யா கிட்ட கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, சார் நான் தான் வெசல் வாஷிங் டீம், என்கிட்ட கேட்காமையே அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போய் தண்ணி வச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து கெஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, கிளாஸ்லேயும் பிளேட்ஸ்லேயும் சோப்பு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பேன், அவங்க டக்குன்னு அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால நான் ஊற்றிட்டேன் அப்படின்னு திவ்யா சொன்னாங்க. திவ்யாவே எதுவுமே கேட்கல. ஆக்சுவலாக என்னென்னமோ சொன்னாங்க, திவ்யாவுக்கு ரோஸ்ட்டு அது இதுனாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்ஜேவை கேட்குறாரு, எப்ஜே நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னும் போது இவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணாராமா. என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியங்காவுடைய பரம ரசிகராமா, பிரியங்காவை ஸ்டாக் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராமா. அதனால் பிரியங்கா எங்கே போனாலும் பிரியங்கா பின்னாடியே சுற்றுறது ஒரு கேரக்டராக வச்சுருந்தாராமா. அதனால் அவர் போய் தண்ணி வைக்கிறது எல்லாமே பண்ணாராம். பிரியங்கா யாருமே கூப்பிடல, அவங்க யாருமே வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, எப்ஜே மட்டும் போய் நின்று நான் காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அது எல்லாமே நான் வந்து கேரக்டராக தான் பண்ணேன் அப்படின்றான். இதுதான் முட்டாள்தனமான ஒரு விஷயம். நீ ஒரு கேரக்டர் பண்ணுற அப்படிங்கிறதுக்காக உனக்காக எல்லாருமே அதை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லையே. ஆக்சுவலாக எப்ஜேவே வந்து தண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ரூம் சர்வீஸ் வேலை. அது ஆக்சுவலாக பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்களும் பிரவீன் அவர்களும் தான். இவர் கொண்டு போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு கெட்ட ஒரு கேரக்டரில் இருந்தேன்னு இவர் சொல்லுவாராம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? சேதுபதி அதையும் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த கேரக்டரை வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க போனால் தானே, இப்போ எப்ஜே போகிறாரா எப்ஜேக்கான கிரெடிட் கிடைச்சிடும், வியானா போனால் தானே வியானாக்கான கிரெடிட் கிடைக்கும். ஆக்சுவலாக எல்லாருமே அந்த ஸ்டாருக்காகவும் அந்த கிரெடிட்காகவும் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றது நல்லாவே நமக்கு இங்கே புரியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்கினுடைய ரிவீல். ஒரு பிரேக் போயிட்டு வராரு, பிரேக் போயிட்டு வந்தோடனே சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த டாஸ்கில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. முதல் முறையாக நான் 2 வருஷமாக ஹோஸ்டிங் பண்ணுறேன், அந்த ஹோஸ்டிங்கில் முதல் சீக்ரெட் குறும்படம் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னோடனே, என்ன விதமான குறும்படம், எதுக்காக குறும்படமாக இருக்கும், என்ன ஏன்னா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. பார்வதி வந்து ஃபுட்டு மேட்ருன்றாங்க, நம்ம அரோரா வந்து திருடி தின்னாங்களே அது அப்படின்னு அவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் சபரி வந்து பிரவீன் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் சார், அதுக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறா. அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷனை வந்து சேதுபதி கொடுத்துருப்பாரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பர்சனுக்கு இவ்வளோ தூரம் மாட்டாமல் அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அப்பயே கிளாப்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா போடுறாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் இருக்குமா அந்த குறும்படம், அந்த 5 நிமிஷமே பிளாஸ்ட்டு. அவங்க போட்ட எடிட்டு கேம் ஸ்டார்ட் 12 மடங்கு சூப்பராக இருக்கணும்னு விக்கல்ஸ் சொன்னதை பர்டிகுலராக போட்டு கலாச்சி, விக்கல்ஸை கலாச்சி விட்டாங்க, இவரை நம்ம அமித்தை கலாச்சி விட்டாங்க, தர்பீஸை கலாச்சி விட்டாங்க. வியானா தான் இருக்கிறதுலே அசிங்கம். இருக்கிறதுலே அசிங்கம் வந்து விக்கல்ஸ் தான். வியானாவுக்கு ஈக்குவலான அசிங்கம் தான். ஏன்னா வியானா அவ்வளோ பேசிச்சு அங்கே, நான் எது வேணாலும் நான் செய்வேன், நான் இறங்கி வேலை செய்வேன், திவாகரன் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன், என்னோட சக ஊழியருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விட மாட்டேன், அவங்க இல்லைன்னா என்ன நான் செய்கிறேன். கூட்டணி வேறு, இதில் மேனேஜரும் அசிஸ்டன்ட் குக்கும் கூட்டணி வேறு, மொத்தமாக போட்டு போகடா ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த அமித்துக்கு கேட்டை சாத்தி வச்சுருக்கும் போது போடாடே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த ஒரு குறும்படத்துக்கு அப்புறமா சாண்ட்ராவுடைய வேல்யூ பல மடங்கு வெளியில் வந்து அதிகரிச்சிருக்குன்னே தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் வந்து பதவி விலகிறது, இவர் நம்ம தர்பீஸை வந்து ஸ்வாப் பண்ணுறது, வியானாவெல்லாம் காட்டினாங்க. ஆனால் வியானா வந்து வெளியில் போகிறதெல்லாம் சொல்லியிருக்கலாம். மொத்தமாக 5 விஷயம் நடந்துச்சு. கனி குக்கிங் டீமுக்கு வந்துட்டாங்க, ஸ்வாப் ஆகி வியானா வந்து வேலையை விட்டுட்டாங்க, நம்ம தர்பீஸ் வந்து ஸ்வாப் ஆகிட்டாரு, விக்கல்ஸ் வேலையை விட்டுட்டாரு, அந்த இடத்துக்கு இவங்க நம்ம சபரி அவர்கள் வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து அங்கே நடந்துச்சு. அதெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லாமல் விட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் இதுவே தரமான செருப்படி அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். ஆனால் அந்த இது வந்து உண்மையான பிராங்க்ஸ்டர்னால் அது நம்ம இவங்க தான். இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, பிரஜின், பிரவீன், அப்புறமா நம்ம கமருதீன், சாண்ட்ரா,
கேமர், கேம் சேஞ்சர் எல்லாமே இந்த வாரத்தில் சாண்ட்ரா அவர்கள் தான். முடிஞ்ச உடனே சாண்ட்ரா அவர்கள் வந்து மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம வாட்டர்மெலன் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்க, அப்புறம் வியானா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, விக்கல்ஸ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் ஓவராக பண்ணுறான். ஏங்க டாஸ்க்குன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லங்க, நான் அவ்வளோ எமோஷ்னலாக உடஞ்சி அங்கே அழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லிங்களேன். என் எமோஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கா? என் வீட்டில் அப்படி பார்ப்பா அவனுக்கு ஏன்னா அசிங்கமாயிடுச்சு, தொடர்ச்சியாக அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் விக்கல்ஸு. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராங்க்லையோ இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்துலையோ இல்லை பேச முடியாமலோ தொடர்ச்சியாக வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க. நான் கேட்குறேன், முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்குறியா விக்கல்ஸு? அது வந்து சீக்ரெட் டாஸ்க்கு பிக் பாஸ் ரிவீல் பண்ணுற வரைக்கும் அவங்க எப்படியா சொல்லுவாங்க? பைத்தியக்காரா, எப்படி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற நீ? எனக்கு புரியல. அவருக்கு கஷ்டமாயிடுச்சு, ஆனால் ஆயிட்டு போ. இதை கூட உன்னால் ஒரு ஆம்பளையாக இருந்து சமாளிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? சரி, ஆம்பளை பொம்பளைன்றதுலாம் இல்லை, இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், சமாளிக்கணும். அதை விட்டுட்டு நீ கோழையாக அழுதுட்டு அவங்கள போயிட்டு நீ வந்து கேள்வி கேட்குறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரில. ஓகேவா? ஸோ இந்த குறும்படம் செஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து என்னென்னா 2 பேர் இருக்காங்கல்ல, பிரஜன் மற்றும் சாண்ட்ரா. பிரஜன் போய் காலெல்லாம் விழுந்தாருங்க. தன்னுடைய மனைவிக்காக மன்னிச்சிருங்க, இந்த ஆள் வந்து ஓவராக பேசுகிறான், ஒரு மாதிரி பேசுகிறான் அவன், அதனால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் காலெல்லாம் போய் விழுகிறாரு. அவங்க புருஷன் முன்னாடி அந்த பாசம், அந்த அந்யோன்யம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறமா சீக்ரெட் டாஸ்கினுடைய ஒரு பலனாக 2 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். இவங்க யாராச்சும் ஒருத்தரை டைரெக்டாக நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர். கடைசியில் அந்த போஸ்ட் தான் மேட்ரே, கேம் ஓவர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் தான் மேட்ரே. ஸோ இந்த சீசனுக்கு நின்று பேசும் இந்த குறும்படம். இந்த குறும்படத்தை பீட் பண்ணுறதுக்கு வேற ஒரு குறும்படம் இந்த சீசனில் வருமானு எனக்கு தெரில. அது ஒன்றா முடிஞ்சா. அதுக்கப்புறமா அரோராவை திட்டுறது, கமருதினை திட்டுறது. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் இருந்துட்டால் போதும், எனக்கு அந்த நாளுக்கான சம்பளம் வந்துடும், அந்த நாள் நான் கடந்துடுவேன் அப்படின்னு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பலருடைய பதிலாக இருந்தது அரோரா. சில பேர் கமருதீன் பேரை சொன்னாங்க. கமருதீன் வந்து நான் ரெட் கார்டு வாங்கினா கூட பரவாயில்ல, நான் போயிடுவேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை வந்து பிரவீன் அவர்கள் சொல்லி ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணது. அதுக்கப்புறமா அரோராவுக்கு எவ்வளவு தான் அட்வைஸ் பண்ணாலும் அரோராவுக்கு புரியாது. அரோரா பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா, மேடமுக்கு வெளியில் போகணுமா, வெளியில் போயிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அரைகுறையாக நின்று ஆபாசமாக ஃபோட்டோ போட்டால் தான் அரோராவுக்கு வந்து நிம்மதியாக தூக்கம் வரும். அதனால் நான் வெளில போனேன், நான் மிஸ் பண்ணுறேன், நான் யாருக்கிட்டையுமே சண்டை போட்டதில்லை, நான் இப்படி தான், எல்லோரும் என்கிட்ட ஸ்வீட்டாக இருக்காங்க, நான் எப்படி அவங்கக்கிட்ட சண்டை போடுறது? இந்த வெங்காயத்துக்கு எதுக்கு பிக் பாஸ்குள்ளே வந்தீங்க? எனக்கு என்ன புரியலன்னா, எதுவுமே பண்ணாமல் பிக் பாஸ்ன்னு கூப்பிட்ட உடனே உள்ளே வந்துடுறது. நீங்கள் வராமல் இருந்திருந்தா அந்த வாய்ப்பு நல்லா கேம் விளையாடுற ஒருத்தனுக்கு போயிருக்கும். நீங்கள் நாமினேஷனில் இந்த வாரம் இருந்திருந்தா பிரவீன் நேரத்துக்கு வீட்டில் இருந்திருப்பார். எதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் வந்து வெளியில் போகணும்? ஸோ ஓட்டிங்கில் இவங்க வட்டம் தப்பு பண்ணுறது, ஒருத்தனுக்கே 10 ஓட்டு 12 ஓட்டு போடுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கெப்பாசிட்டி உள்ள கண்டஸ்டன்ட் போய் வெளியில் போயிடுறாங்க. அதான் பார்வதி சொல்லியிருப்பாங்க கடைசியாக. அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு சுபிக்ஷா கிட்ட. நீங்களாம் ஓட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கே அவ்வளோ ஓட்டை போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ண, நீயே உன் ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்ட. இந்த மாதிரி நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா டிசர்விங் கண்டஸ்டன்ட் வெளில தான் போவாங்க, அன்டிசர்விங் பர்சன் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக அரோரா போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாமினேஷனில் வந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டை வந்து நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான தலை யார் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ கடைசியாக உங்களுக்கு சொன்னாங்க பாருங்க அரோரா, அங்கே தாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன் நான். கலையரசன் வந்து வெளில போயிட்டாராமா, இவங்க தான் கலையரசனுக்கு ஓட் பண்ணாங்களாமா, அவருக்கு 2 குழந்தை இருக்கான், அதை நினச்சி மேடம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க ஓட் பண்ணதுனால இவங்க நாமினேட் பண்ணதுனால கலையரசன் வெளில போயிட்டாரு. இதெல்லாம் இந்த நடிப்புலாம் வெளியில் போயிட்டு எதனா சீரியலில், படங்களில், இல்லை வெப் சீரிஸில் அந்த மாதிரி நடிச்சுட்டு போயிருங்க. இங்கே இந்த நடிப்புலாம் வேணாம். உங்களுக்கு வரக்கூடிய ஒரே நடிப்பு ரொமான்டிக் சீன் மட்டும்தான். அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிஞ்சான வியர்டான ஆன்சர்ஸ்லாம் பண்ணாதீங்க அரோரா ப்ளீஸ். அதுக்கப்புறமா கடைசியாக பிரவீன் அவர்களுடைய எவிக்ஷன், என்னால் அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிரவீன் அவர்கள் வந்து அன்டிசர்விங் பர்சன் எலிமினேட் ஆகிறதுக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். இது ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். அவரை வச்சிருந்து இன்னும் அவரை விட மிச்சர் சாப்பிடக்கூடிய பல பேர். ரம்யாலாம் எதுக்கு இருக்காங்க? ரம்யாலாம் அவங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ரம்யாவுக்கு ஒன்றுமே கிடையாது, பேசுறது கிடையாது, எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்லையும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வேலை உண்டு, நாமினேஷனில் வரக்கூடாது, அதுக்காக எல்லாரும் கூட பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்க. அவங்கள வெளியில் அனுப்பியிருக்கலாம். கேம் விளையாடக்கூடிய ஒரு பர்சனை தூக்கி வெளியில் அனுப்புறீங்க.
சீரியஸ்லி டேலண்டடான ஒரு பர்சன் அவர். எனக்கு ரொம்ப கஷ்டம் அவர் அழுததை பார்க்கும் பொழுது, அவருக்காக மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அழுததை பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் முதல் முறையாக ஒரு எவிக்ஷனில் மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து அழுகுறாங்க பிரவீனுக்காக. அதை பார்க்கும்போது ரொம்பவே நமக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நடந்த விஷயங்களில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது, அந்த குறும்படம் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம், ஒர்த் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, குறும்படம் எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் அதில் பல்பு வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.